அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அம்மா பஅத். வித்ரு தொழுகையை பற்றியுள்ள சில கேள்விகள். வித்ர் என்று சொன்னால் ஒற்றைப்படையான தொழுகை என்பதாக அர்த்தம். அது 3 ரக்காத் தொழுவோம். அது இஷா தொழுகைக்கு அப்புறம் உள்ளது. இது வித்ர் வாஜிப் என்றோ சுன்னத் முஅக்கதா என்றோ சொல்லுவாங்க. இந்த வித்ரை நாம கடைசியா தான் தொழுகணுமா என்பதாக ஒரு கேள்வி. இதுக்கான பதில் ஆம் என்பதுவே. காரணம் ஹதீஸ் பார்ப்போம். இஜ்அலு ஆஹிர ஸலாத்திக்கும் பில்லைலி வித்ரா. உங்களுடைய இரவு நேர தொழுகையில் எத்தனை உண்டோ அந்த தொழுகையில் எல்லாம் ஆக கடைசியாக இந்த வித்ரை தொழுது கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கிறதுனால அதை கடைசியா தொழுகிறது தான் சுன்னத்து, சிறந்தது என்பதை நாம பார்க்கிறோம். ஆனா இந்த வித்ரு தொழுதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒரு தஹஜ்ஜத் தொழுகையோ அல்லது வேற ஏதாவது கியாமுல் லைல் இருக்கிற ரமலான் மாசத்துல அந்த மாதிரிலாம் தொழுகிறதுக்கு அனுமதி உண்டா என்று கேட்டால் ஆம், அனுமதி உண்டு என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம திருமிதி அது மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் பார்ப்போம். சும்மா யுசல்லி ரக்காத்தைனி பாதமா யுசல்லிமோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரு தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு 2 ரக்காத் தொழுவாங்க உட்கார்ந்து கொண்டு என்பதாக நம்ம ஹதீஸ் பார்க்கிறோம். ஆக வித்ருக்கு அப்புறமும் தொழுகணும்னு நினைத்தால் தொழுக அனுமதி உண்டு என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே நாம ராத்திரில வித்ரு தொழுதுக்கு அப்புறம் தஹஜ்ஜுத்துக்காண்டி காலையில எந்திரிச்சு நம்ம தொழுக நினைத்தால் தாராளமாக தொழுவதற்காண்டி அனுமதி உண்டு என்பதை நம்ம இந்த ஹதீஸ் மூலமா தெரிந்து கொள்றோம்னு பார்க்கிறோம். எனவே நாம தராவீஹ் தொழுகையை தொடர்ந்து ரமலான் மாசத்துல வித்ரும் கூட ஜமாத்தா தொழுவாங்க. அந்த ஜமாத்தோடு சேர்ந்து நம்ம வித்ரையும் தொழுது விட்டு வருவதுதான் சிறந்ததுன்னு பார்க்கிறோம். காரணம் வித்ரு ரமலான்ல மட்டும்தான் ஜமாத்துங்கிறது கிடைக்கும். ஒரு செய்தி அது. ரெண்டாவது, நம்ம வித்ரு நம்ம தொழுகாம இடையிலேயே வந்துட்டோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் நாம இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் பார்ப்போம். அதாவது இமாமும் ஆரம்பத்திலிருந்து மன்காம மேல் இமாமி ஹத்தா யன்சரிஃப, இமாம தொழுகை ஆரம்பிச்சதுல இருந்து இமாம முழுசா தொழுகை முடிக்கிற வரைக்கும் கூட நின்று தொழுதாச்சுன்னா இலவசமாக ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்குது. அதாவது இந்த மாதிரி இமாம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நின்று தொழுதால் சுமார் 12 மணி நேரங்கள் இரவு முழுவதுமே நின்று தொழுத மாதிரி நன்மை கிடைக்குதுன்னு பார்ப்போம். இமாம் கடைசி வரைக்கும் நம்ம கூட நின்று தொழுதான். இடையில பாதியா விட்டுட்டு வந்துடும் அப்படின்னா அதுக்கு நமக்கு நன்மை தொழுத அளவுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ இது மட்டும்தான் கிடைக்கும். மிச்ச நன்மைகள் நமக்கு இழந்துடுறோம்னு பார்க்குறோம். எனவே வித்திர கடைசியா தொழுக போறோம் என்ற காரணத்திற்காக வேண்டியோ அல்லது சில பேர்கள் இப்போ தராவி 20 8 ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்கல்ல, இதனையும் முன்னிட்டோ இடையில் வந்து விட்டால் தொழுத அந்த அளவுக்கு மட்டும் தான் நன்மை கிடைக்கும். 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ அது மட்டும் தான் நன்மை. மிச்ச நன்மைகள் நமக்கு இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும். எனவே கடைசி வரைக்கும் இமாம் கூட வித்திரையும் சேர்த்து தொழுதுட்டு வருவது அதுதான் சிறந்தது என்பதை நம்ம ரமலான்ல பார்க்கிறோம். சரி, இப்ப ரமலான்ல அல்லது வேற ஏதோ நேரத்துல வித்ரு தொழுது முடித்தாச்சு, காலையில எழுந்துச்சு தஹஜ்ஜத் தொழுகிற அந்த இன்னொரு தடவை வித்ர தொழுகணுமா என்று கேட்டால் அப்படிலாம் வேண்டாம். காரணம் நம்ம திருமிதி முஸ்னத் அஹ்மது போன்ற அந்த கிதாபுல் ஹதீஸ் பார்ப்போம். லா வித்ரானி ஃபீ லைலத்தின், ஒரே இரவில் 2 தடவை வித்ரு என்பது கூடாது என்பதாக ஹதீஸ் பார்ப்போம். தல்க் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிப்பாங்க. அவங்க தன்னுடைய மகனுடைய ஒருத்தர் இருக்கார் கைஸ் என்பதாக, அவருடைய வீட்டுக்கு போகும்போது அங்க ரமலான் மாசம் தராவி அவர் தொழு வைக்கிறாரு, மக்கள்லாம் பின்னாடி நின்று தொழுகிறாங்க. வித்ரு அங்கேயே தொழுதர்றாரு. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய ஏரியாவுக்கு வர்றாரு. அங்க அங்கேயும் தஹஜ்ஜத் அல்லது தராவி தொழு வைக்கிறாரு. தொழு வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியே வந்துட்டு வேறொருத்தரை முன்னாடி அனுப்புறாங்க, வித்ரு நீ தொழுக வைப்பா, காரணம் நான் ராத்திரியே அங்க என்னுடைய மகனுடைய வீட்டுல வித்ரு தொழுதுட்டேன் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸையும் சொல்றாங்க, லா வித்ரானி ஃபீ லைலத்தின், ஒரே இரவில் 2 முறை வித்ரு அப்படிங்கிறது கூடாது என்பதன் காரணமாக நீ போய் தொழுகவை என்பதாக வேறொரு நண்பரை அங்க அனுப்பிச்சு வச்சாங்கன்னு பார்ப்பேன். எனவே நம்ம ஒரு இடத்துல இமாமா இருக்கிறோம் அல்லது நம்ம மாமுமாவே நிற்கிறோம், பின்னாடி நின்றுதான் தொழுக போறோம் என்று சொன்னால் 2 முறை நமக்கு வித்ரு தொழுகக்கூடிய ஒரு சூழல் வருது என்று சொன்னால் 2ல் 1 முறை, அதாவது 2வது வரக்கூடிய அந்த முறையை நாம் வித்தராக தொழுகாமல் நஃபிலாக ஆக்கிக்கிறோம். அதாவது இமாம் கூட நிற்கணும், இமாமை விட்டு வெளியே வந்துடாண்ட ஒரு நன்மையை நம்ம எடுத்துக்கொள்வோம். 2வது தடவையும் வித்ர் அவர் தொழுகும் போது நம்ம கூட நிற்கணும். நின்றுக்கிட்டு அவர் சலாம் கொடுப்பாரு, அதில் ஒத்தப்படையான தொழுகிறாரு, 1 ரக்காத்தோ அல்லது 3 ரக்காத்து தொழுவாங்க. அவர் சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நாம எந்திரிச்சு அதுல இன்னொரு ரக்காத்தை சேர்த்து விட்டாச்சுன்னா இரட்டப்படையா ஆகிக்கிறோம். ராத்திரி ஏற்கனவே வித்ரு தொழுதுட்டு இப்ப நம்ம ஒரு சுன்னத் நஃபில் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 4 ரக்காத்தாக அல்லது 2 ரக்காத்தை நம்ம பூர்த்தி ஆகிட்டோம் என்ற நன்மை நம்மால வாங்கி கொள்ள முடியும் பார்ப்போம். எனவே நாம வித்ரு கடைசியா தொழுகிறதுங்கிறது சுன்னத்து. ரமலான் மாசத்துல ஜமாத்தோடு தொழுதுட்டு வர்றது இன்னொரு சிறப்புக்குரியதா இருக்குது. காலையில எந்திரிச்சு நாம தஹஜ்ஜத் தொழுவதா இருந்தால் ஏற்கனவே தொழுத வித்ரை நாம அதை முறிக்கவும் தேவையில்லை, மீண்டும் ஒரு தடவை வித்ரை தொழுக வேண்டிய தேவையும் இல்லை என்பதை பார்க்கிறோம். அல்லாஹு அலம்.